புலிக்கு பிறந்தது பூனை அல்ல, எலியும் அல்ல. அதே போல தேவனுக்கு பிறந்தவர்கள் மனிதர்கள் அல்ல. அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பில் 126வது செய்தி சிலுவை சிந்தனை 6/10. ஏற்கனவே சிலுவை சிந்தனை என்கிற சீரீஸில் 5 தலைப்புகளிலே நாம் செய்தியை பதிவிட்டிருக்கிறோம். அவைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலானவைகளை சுதந்தரிப்பீர்கள். இன்றைக்கு பாருங்கள், ஒப்பற்ற புத்திரன், இட்டர்னல் சன். ஆமென். You are an unique person. அதை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இந்த உன்னதமான நிஜத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். சாதாரண வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல மிக சிறந்த வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். ஏனென்றால் அந்த எக்ஸ்சேஞ்சை தேவன் சிலுவையிலே தன்னுடைய குமாரன் மூலமாக செய்துவிட்டார். கலாத்தியர் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். The book of Galatians chapter 4 verse 7 I shall read. கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். ரைட்? மிக முக்கியமான ஒரு நிஜம் அருமையானவர்கள். இந்த ட்ரூத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அத்தனை சவால்களையும் அத்தனை தடைகளையும் தகடுபொடியாக்க போகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், முதலாவது இதுல 3 நிஜங்கள் இருக்கு. என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நாம் அடிமை இல்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர்லி பிலோவட். அடிமை இல்லை. அப்போ யாராக இருக்கிறோம்? புத்திரர்களாக இருக்கிறோம். நீங்கள் புத்திரர்களாக இருக்கிறதுனாலே நீங்கள் சுதந்திரவாளியாக, ஓனராக இருக்கிறீங்க. ரைட்? இந்த 3 தலைப்பில் ஒரு 3 நிமிடங்கள் கவனிங்கள். முதலாவது நான் என்ன சொன்னேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல். அதாவது நீங்கள் இனிமேல் அடிமைகள் கிடையாது என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு 90% கிறிஸ்தவர்கள் அடிமை உணர்விலே இருக்கிறாங்க. யாரை போல? அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அற்புதமாக கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேலர்களிலே 99.999% அந்த 430 ஆண்டுகால அடிமை எண்ணத்தோடே இங்கே வந்தாங்க பாருங்க. தேவனை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தன எண்ணத்தில் இருக்கிறீர்கள் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் குற்ற உணர்வு ரொம்ப டேஞ்சருங்க. ஆமாம், என் செய்தியை கேளுங்க. அப்போ தான் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீர்கள். ஏன் வெளியே வர வேண்டும் தெரியுமா? விசுவாசத்திற்கு முதல் விரோதி குற்ற உணர்வு. நான் இதையெல்லாம் செய்து விட்டேன், இதையெல்லாம் செய்ய தவறிவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் குற்ற உணர்விலே இருக்கிறீர்கள். அது அறியாமை அருமையானவர்களே. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். எது? தேவன் அல்லவா உங்களை தெரிந்து கொண்டார். தேவன் அல்லவா உங்களை புத்திரனாக சிலுவையிலே பெற்றெடுத்தார். அப்போ முதலாவது நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீர்கள். இரண்டாவது, நீங்கள் நினைக்கிறீங்களா, என்னால் முடியாது, எனக்கு தகுதி இல்லை, இந்த பொய்யெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்கள். பாருங்கள், நீங்கள் இப்பொழுது அடிமை இல்லை என்கிற உணர்வு அது வெளிச்சமாக உங்களுக்கு வந்து விடும் என்றால் இவைகளை தூக்கி தூர போடுவீங்க. எதில்? குற்ற உணர்வு, பயம், கவலை, தாழ்வு மனப்பான்மை, ஹோப்லெஸ்னஸ். இந்த அடிமைத்தன ஆவி உங்களை விட்டு ஓடிவிடும் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு நல்லாக தெரிந்து கொள்ளுங்க, சட்டத்தின் சுமை நீக்கப்பட்டதே, பாவ சங்கிலி உடைக்கப்பட்டதே. நீ 7 நேரம் பாவம் செய்தாலும் திரும்பி வந்து விடுவாயே. நீ ஒரு நாளைக்கு 7 நேரம் பாவத்தில் விழுந்தாலும் வெளியே வந்து விடலாம். இது உனக்கு வெளிச்சமாக வந்து விடும் என்றால் அந்த பயம், குற்ற உணர்வு, அடிமைத்தன ஆவி உங்களை விட்டு ஓடிவிடும். ஆமென். இரண்டாவது பவுல் என்ன சொல்லுகிறார்? புத்திரனாய் இருக்கிறாய். ஆமென்.
யுவர் ரிலேஷன்ஷிப் ஹாஸ் பீன் டோட்டலி சேஞ்ச்டு. யாருக்கு புத்திரனா இருக்கிறா? தேவனுக்கு புத்திரனாய் இருக்கிறாய். அவர் யாரு? அவர் தான் உன்னை கிரியேட் பண்ணாரு. அவர் யார்? அவர் தான் உன்னை ரட்சித்தார். அவர்தான் உன்னை சிலுவையிலே புத்திரனாக பெற்றெடுத்தார். மகனே, மகளே, அதுதான் சிலுவை சிந்தை. He is so pleased with you. அவர் உன்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கார். ஏன் தெரியுமா? அவரே உன்னை குவாலிஃபை பண்ணிட்டாரு. வாட் டஸ் இட் மீன்? அப்படி என்றால் என்ன பொருள்? அவருடைய குமாரனையே உனக்கு தகுதியாக்கிட்டாருப்பா. இயேசுவே உனக்கு தகுதி, இயேசுவே உன்னுடைய நீதி, இயேசுவே உன்னுடைய பரிசுத்தம். உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய பரிசுத்தத்தை வைத்து உன்னாலே தேவனிடம் செல்ல முடியும் என்று நீ பொய்யை நம்புகிறா பார்த்தியா? அப்போ உனக்கு சிலுவையே வேண்டாமா? சிலுவையில் அவர் என்னையா செய்தாரு? அவருடைய குமாரனையே உனக்கு தகுதியாக்கி விட்டார். உண்மையானவர்களே, ஸோ 24/7 அவரோடு நீ உறவில் தான் இருக்கிறான். இளைய குமாரன் தூர தேசத்துக்கு போயிட்டான். பட் அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணல பாருங்க தகப்பனாரு. அதற்காகத்தானே அந்த கதையை சொன்னாரு. உன்னிடத்துல எவ்வளவோ குறைவு இருந்தாலும் குற்ற உணர்வை தூர போடு, பயத்தை தூர போடு, தாழ்வு மனப்பான்மையை தூர போடு. உங்கள் அப்பா உன்னை சிலுவையில் பெற்றெடுத்ததுனால அவருடைய அன்பு மாறவே மாறாது, அவருடைய ரிலேஷன்ஷிப் மாறவே மாறாது என்கிற நிஜத்தை நீ எப்பொழுது அறிந்து கொள்ள போகிறாய்? நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் சதா குற்ற உணர்வு. எப்படியாவது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி அப்பாவுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்த பாருங்க. 30 வருஷம் வீணாக போச்சுங்க. You don't waste your life, dearly beloved. Your Father who has chosen you to be His son is so happy with you. அதுதாங்க சிலுவையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய கிரியைகளினாலே 1% கூட உங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது? தகுதிப்படுத்த முடியாது. உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தவே முடியாது, தகுதிப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே you are perfectly perfected in your spirit man. ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனிதனைத்தான் பார்க்கிறார். அதை பற்றி தான் ரோமர் நிருபத்தில் சொல்லியிருக்குது, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதை பற்றி தான் அங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுகிறான், நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணம் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கே? உங்களுடைய ஆவி மனுஷன் இல்லை, ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனுஷனை மாத்திரம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காருப்பா. நீ உன்னை குறித்து ஹாப்பியாக இரு. அல்லேலூயா. ஏன்? உன்னுடைய தகுதி எல்லாம் உன்னுடைய கிரியைகளினாலே, உன்னுடைய கீழ்ப்படிதலினாலே வரவில்லை. அந்த மாபெரும் எக்ஸ்சேஞ்ச், அவர் மேலே இருந்த தகுதியை தூக்கி என் மேல் வைத்ததினாலே நான் இப்பொழுது எப்படி ஆயிட்டேன்? பழுதற்றவனாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியான. மகனே, மகளே, பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே எனக்கு தகுதியானார். இதற்காகத்தாயா அவர் சிலுவைக்கு போனார். ஆமென். Thank you Lord for your goodness. What a loving daddy. Amen. Don't serve like a slave but live like a son. ஒரு அடிமைத்தனை ஆவியோடு வாழாத. அது என்ன செய்யும்? உன்னை பயப்படுத்தும், உன்னை அதிருப்திப்படுத்தும். நான் 30 வருஷம் அதிருப்தியோடு வாழ்ந்தேன் அருமையானவர்களே. ஊழியம் செய்தேன், இந்தியாவில் எல்லா மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் போவேன். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏன்? தேவனை விசுவாசிக்க வேண்டிய அளவுக்கு விசுவாசிக்க முடியவில்லை. காரணம் என்றால் என்னுடைய நீதியை பார்த்தேன், என்னுடைய கிரியைகளை பார்த்தேனே தவிர, சிலுவையிலே தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற, சிலுவையிலே தேவன் அவருடைய குமாரன் மூலமாக நமக்கு சவதரித்து வைத்திருக்கிற அந்த தகுதி, அந்த பரிசுத்தம், அந்த நீதியை குறித்து எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஓ, வாட் a loving daddy. ஆமென்.
மூன்றாவது பாருங்கள், மற்ற 3 சொன்னேன். முதலாவது நாம் அடிமை இல்லை, இரண்டாவது நாம் அவருடைய புத்திரராக இருக்கிறோம், இட்டர்னல் சன்னாக இருக்கிறோம், ஒப்பற்ற புத்திரர்களாக இருக்கிறோம். மூன்றாவது நாம் யார் என்றால் வாரிசுகள். சுதந்திரனாயும் இருக்கிறாய், தேவனுடைய சுதந்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு நீதாப்பா வாரிசு. புரிந்து கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களை. வசனத்திலிருந்து தான் எடுக்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். ஆமென். பாருங்கள், நீங்கள் வாரிசாக இருக்கிறதுனால வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்தம். 1000க்கும் அதிகமான ப்ராமிசஸ் எழுதி தந்திருக்கிறாருங்க. உனக்கு தராம யாருக்குப்பா கொடுப்பாரு? நீ ஏன் நடுத்தரில் நிற்கிற? ஏன் பயப்படுற? ஏன் கலங்குற? ஏன் அடிமை எண்ணத்தோடு தேவனை சேவிக்கிறாய்? முதலாவது பாருங்க, தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு சொந்தம். இரண்டாவது, you are empowered to enjoy all his blessings. உனக்கு சொந்தம் என்பது மாத்திரமல்ல, அவைகள் எல்லாவற்றையும் நீ என்ஜாய் பண்ணுவதற்கு you are already qualified. ஆமென். மூன்றாவது பாருங்கள், இதை நீங்க பெக் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. நோ 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 நோ, யூ ஆர் நாட் a slave. நீ போய் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்படி என்றால் என்ன பொருள்? உனக்கு காலையில தலைவலி இருக்கு, எப்படி உன்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி தருகிறேன். கற்றுக்கொள். அது ரொம்ப சுலபம், எஃபர்ட்லெஸ். சரியா? தலையில கை வையே, இயேசுவின் நாமத்தினால தலைவலியை போ பெற்றுக்கொண்டாய். அருமையானவர்களே, ஐயா, சுகத்தை பெற்றுக்கொள்ளுவது எளிது, சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது எளிது. ஒரு முறை செய்தியை இப்படி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வாலிப பிள்ளை வந்து பைபிள் வாசிக்க வந்தான். வரும்பொழுது அவளுடைய தங்கையையும் அழைத்து கொண்டு வந்துட்டான். 1/2 மணி நேரம் செய்தி ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே கேமராவை பார்த்து கேட்டேன், யாருக்காவது கைவலி, தலைவலி, வயிற்றுவலி இருந்தால் இப்பொழுது தேவன் உங்களை சுகமாக்குறார் என்று சொன்ன பாருங்க. சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அந்த தங்கைக்காரி ஓடி வந்து, அங்கிள், என் கையில் பயங்கரமான வலி இருந்தது, நீங்கள் பேசும்போதே இந்த வலி என்னை விட்டு போயிற்று. ஐயா, இதுதான் சுதந்திரவாளி. நீ உனக்காக மாத்திரமல்ல, உன்னை சுற்றியுள்ள அத்தனை பேருக்காகவும் சுகத்தை எடுத்து கொடுக்கத்தக்கதாக யூ ஆர் இட்டர்னல் சன். நீ ஒப்பற்ற தேவனுடைய புத்திரனாக இருக்கிறாய். அருமையானவர்களே, ஆமென். சரி, நீ அவர்கிட்ட போய் பெக் பண்ண வேண்டியதில்லை, பிச்சைக்கார மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே பலர் இதை அறிந்திருந்தாங்க. யாரெல்லாம்? எலியா, எலிசா, யோசுவா, தாவீது பாருங்க, சிங்காசனத்தை அவன் விசுவாசத்தோடு சுதந்தரித்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகன், நீ இங்கிலாந்துல இருக்கிறான், சரியா? சாமுவேல் மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்து உன் மேலே அந்த ஆயிலை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? எப்பா, நீ தான் இங்கிலாந்துடைய அடுத்த பிரதமர் என்று சொன்னால் நீ ஏற்றுக்கொள்ளுவியா? இந்த ஆட்டு இடையை ஏற்றுக்கொண்டானே, சரிசாமின்னு ஏற்றுக்கொண்டானே, அதுதான் வெற்றியை எடுத்துக்கொள்ளுவது. அபிஷேகம் பண்ணியாச்சு, அதன் பிறகு பல ஆண்டுகள் பலவிதமான சிரமத்தில் போகிறான். எந்த நேரமும் அவனுக்கு அந்த மனநிலை மாறவே இல்லை. ஆண்டவர்கிட்ட விழுந்து விழுந்து கெஞ்சி கூத்தாடி, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு சிங்காசனத்தை தந்துருங்க, அப்படிலாம் அவன் உபவாசம் பண்ணதாக எழுதலைங்க. அவனே சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இவர்கள் யாருமே தேவனுடைய புத்திரர் என்கிற ஸ்டேட்டஸில் இல்லை, தேவனுடைய ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ இந்த 21ஆவது நூற்றாண்டிலே தேவனுடைய புத்திரனாக, தேவனுடைய புத்திரியாக இருக்கிறாயே. ஏன் இன்னும் நடுத்தருவில் நிற்கிறாய்? ஏன் இன்னும் நடுத்தருவில் நிற்கிறாய்? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள் மகனே, மகளே. நீ விசுவாசத்தோடு எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் லகுவாக எடுத்துக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.